அனைவருக்கும் வணக்கம். இன்றைய காலகட்டத்தில் ஆண்களுக்கு இருக்கும் மிகப்பெரிய பிரச்சனைகளில் ஒன்றுதான் ஆண்மை குறைபாடு. மருந்துகளின் வழியாக இதனை சரி செய்வதை காட்டிலும் உணவுகளின் வழியாக எப்படி இதற்கு தீர்வு காண முடியும், அதற்கு என்ன மாதிரியான உணவுகளை சாப்பிட வேண்டும் என்பதை பற்றி தான் நான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். முடிந்த அளவுக்கு இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நீங்கள் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் சிம்லையும் மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க. சரி, வாங்க இப்போ நாம் வீடியோக்குள்ளே போகலாம். இதற்கு மொத்தம் 3 பொருள் தேவை. நம்பர் 1, ஏலக்காய். ஏலக்காய் இரத்த ஓட்டத்தை அதிகரித்து நரம்பு பலவீனம், விரைப்புத்தன்மை மற்றும் பாலியல் சோர்வு போன்ற ஆண்மை குறைபாடு பிரச்சனைகளை சரி செய்ய உதவுகிறது. ஆண் உறுப்புக்கு செல்லும் இரத்த ஓட்டத்தை மேம்படுத்துவதன் மூலம் விரைப்புத்தன்மை கோளாறுகளை நிவர்த்தி செய்ய உதவுகிறது. ஆண் நரம்புகளை வலுப்படுத்தி உடல் சோர்வை குறைத்து ஸ்டாமினாவை அதிகரிக்கிறது. 2வது, ஜாதிக்காய். ஜாதிக்காய் ஆண்களுக்கு பாலியல் ஆரோக்கியம், மனத்தெளிவு மற்றும் ஒட்டுமொத்த உடல் செயல்பாடுகளை மேம்படுத்த உதவும். இது இரத்த ஓட்டத்தை அதிகரித்து டெஸ்டோடிரோன் ஹார்மோன் அளவை உயர்த்தி பாலுணர்வை தூண்டும் பண்புகளை கொண்டிருப்பதால் ஆயுர்வேதத்தில் ஒரு பாரம்பரிய மருந்தாகவே பயன்படுத்தப்படுகிறது. மேலும் விரைப்புத்தன்மை குறைபாட்டிற்கும் இது உதவுகிறது. 3வது, பால். விந்தணுக்களின் எண்ணிக்கையை அதிகரிப்பதற்கான உணவு பட்டியலில் பால் தவிர்க்க முடியாதது. பால் ஆண்களுக்கு டெஸ்டோஜெரோன் அளவை அதிகரிக்கும் தேவையான அமினோ அமிலங்களை வழங்குகிறது. டி-அஸ்பார்டிக் அமிலம் விந்தணுக்களின் இயக்கத்தை அதிகரித்து விந்தணுக்களின் எண்ணிக்கையையும் அதிகரிக்க செய்கிறது. சரி, இப்போ இதை எப்படி செய்யணும், எப்படி சாப்பிடணும் அப்படின்னு சொல்கிறேன். முதல்ல ஒரு பாத்திரத்தை எடுத்துக்கோங்க, ஒரு கடாயை எடுத்துக்கோங்க. அதில் ஒரு 10 ஏலக்காயை போடுங்க, இடித்து போடுங்க. அதன் பிறகு ஜாதிக்காய், ஒரே ஒரு ஜாதிக்காய் எடுத்துக்கோங்க, அதையும் நல்லா இடித்து போடுங்க. இந்த ரெண்டையும் நல்லா வறுத்து எடுங்க. அதன் பிறகு இதை பொடியாக்கி தூளாக்கி ஒரு இதில் போட்டு வச்சுக்கோங்க. தினமும் காலையில் பாலுடனோ அல்லது நீங்கள் குடிக்கக்கூடிய டீயுடனோ ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் நீங்கள் அதோட கலந்து நீங்கள் குடிச்சிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு ஆண்மை தொடர்பான பிரச்சனைகள் எல்லாமே சீக்கிரமாகவே சரியாகும். பின் குறிப்பு: நம்முடைய சேனலில் இதுபோல் சொல்லக்கூடிய மருத்துவ குறிப்புகள் ஒவ்வொருடைய உடல் தன்மைக்கு ஏற்ப மாறுபடும். இதை நீங்கள் முயற்சி செய்யும் முன்பு மருத்துவரிடம் தகுந்த ஆலோசனை பெற்று பயன்படுத்தவும். தகுந்த ஆலோசனையின்றி பயன்படும் பட்சத்தில் வரக்கூடிய பின் விளைவுகளுக்கு என்னுடைய சேனல் எந்த விதத்திலும் பொறுப்பேற்காது என்பதையும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.